ஈவினிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆன்லைன் கிளாஸ் இருக்கவங்க வாய்ஸ் கிளியரா கேக்குதா பாருங்க. 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடுத்த சாப்டர் 3 எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். கரண்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இந்த டாபிக் ஃபுல்லாவே வரும். ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம்னா என்ன, ஸோ அதோடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இதுல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்கா சில விஷயங்கள் தெரியணும். கண்டக்டர் அப்படின்னா என்ன? ஒரு மின்னோட்டத்தை கடத்தக்கூடியதுதான் கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். கண்டக்டர்னா கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எல்லாமே மின்னோட்டத்தை கடத்துமான்னு கேட்டா இல்ல. ஒரு சில மெட்டீரியல் மட்டும்தான் மின்னோட்டத்தை கடத்தும். அதுல மெயினா வந்து மெட்டல், உலோகம் இருக்கு இல்லையா? உலோகங்கள் பொதுவா மின்சாரத்தை நல்லாவே கடத்தும். ஓகேவா? மெட்டல், அலாய்ஸ். அலாய்ஸ் அப்படின்னு சொல்றது உலோக கலவை. ஸோ இது எல்லாமே வந்து என்ன செய்யும்னா மின்னோட்டத்தை என்ன செய்யும்? கடத்தக்கூடியது. கண்டக்டர்ஸ் இதெல்லாம். ஓகேவா? இப்ப பெஸ்ட் கண்டக்டர் அப்படின்னு எதுன்னு சொன்னா காப்பர். காப்பரால செஞ்சதுதான் வந்து ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்ப கரண்ட் வந்து எப்படி கண்டக்ட் ஆகுது? இப்போ ஒரு கரண்ட் அப்படிங்கிறது எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி சார்ஜ்ன்னு ஒன்ன பத்தி தெரியணும். அப்பதான் கரண்ட்னா என்னன்னு புரியும். சார்ஜுங்கிறது என்னன்னு தெரியணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு கம்பளி இருக்கு இல்லையா? அந்த கம்பளியை வச்சு நீங்க கண்ணாடி இருக்கு இல்லையா? அதுல ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு அதுல என்ன கிரியேட் ஆகும்னா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மாதிரி ஒண்ணு கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டீங்களா? அப்படி இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம ரப்பர் சீப்பு வச்சு நம்ம தலையில நல்லா வேகமா சீவிட்டு ஒரு பேப்பர் பீசஸ் இருக்கு இல்லையா? ஒரு பேப்பரை சின்ன சின்ன பீசஸா கிழிச்சு போட்டுட்டு அதுல அந்த நல்லா ஃபாஸ்டா சீவின சீப்பை கிட்ட கொண்டு போனோம்னா அந்த பேப்பர் பீசஸ் எல்லாம் அந்த சீப்ல வந்து ஒட்டிக்கும். சரியா? இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா சார்ஜ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? சில நைலக்ஸ் மெட்டீரியல், அந்த துணி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மடிக்கும் போதே நம்ம அதை வந்து மடிச்சு வைக்கும் போது சடன் சவுண்ட் கேட்கும் சில இதுல. ஸோ இதெல்லாம் எதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னா அந்த சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சார்ஜ்ங்கிறது ரெண்டு கேட்டகரி. ஒண்ணு பிளஸ், இன்னொன்னு மைனஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றது வந்து புரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே இருக்கிறதுனாலதான் கரண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இதுல எது நகர்றதுனால கரண்ட் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகுறதுனால நமக்கு வந்து கரண்ட் வந்து கிடைக்குது. அப்ப பாசிட்டிவ் அங்க இருக்காதான்னு கேட்டா பாசிட்டிவும் இருக்கும். எத்தனை நெகட்டிவ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா எதுவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். ஸோ அப்போ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி டைரக்ஷன்ல போனா கரண்டோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, அதாவது எலக்ட்ரான் வந்து இந்த திசையை நோக்கி நகர்ந்துட்டே போகுது அப்படின்னு சொன்னா பட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கா கரண்ட்டை பத்தின பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு பாயிண்ட்ஸா நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
current is the flow of electrons. Okay, flow of charges. Current is the flow of charges. மின்னூட்டங்களின் நகர்வு மின்னோட்டம் எனப்படும். மின்னூட்டம்னா சார்ஜ் பிளஸ்ஸா அல்லது மைனஸா அப்படின்னு சொல்றது. மின்னோட்டம்னா கரண்ட். சார்ஜ்ங்கிறது அது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு சொல்றதுதான் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ் வந்து மைனஸ். அடுத்த பாயிண்ட் வந்து in an electric circuit the direction of flow of direction of electric current is taken as opposite to the direction of opposite to the direction of flow of electrons. எழுதுறவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்கோங்க. ஒரு மின் சுற்றில் மின்னோட்டத்தின் திசையானது எலக்ட்ரான் நகரும் திசைக்கு எதிர் திசையாக இருக்கும். ஓகேயா? சோ அடுத்த பாயிண்ட் வந்து கரண்டோட டெஃபினிஷன். கரண்ட் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்? அதுக்கான ஃபார்முலா கரண்ட் ஈக்குவல் டு Q பை T, I ஈக்குவல் டு Q பை T. கரண்ட் வந்து என்ன லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் I. கேபிட்டல் I தான் கரண்டோட சிம்பல். இதுல Q வந்து சார்ஜோட சிம்பல் அண்ட் T வந்து டைம். Q வந்து மின் சுமை அல்லது மின்னூட்டம், நேரம். சோ இத வச்சு நம்ம சென்டென்ஸா எழுதணும் அப்படின்னா இது எப்படி எழுதனா கரண்ட் இஸ் த rate of flow of electric charge. Rate of flow of electric charge. மின்னோட்டம் என்பது மின்னூட்டங்களின் நகர்வு. மின்னோட்டம் என்பது அதாவது இது இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு வினாடியில் நகரும் மின்னூட்டங்களின் எண்ணிக்கை. ஒரு வினாடியில் நகரும் மின்னூட்டங்களின் எண்ணிக்கை. செகண்ட்ஸ், வினாடினா செகண்ட்ஸ்.
அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஏர் சொல்றோம் டைம் மென்ஷன் பண்றதுக்காக. இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, ரேட் ஆஃப்னா பிசிக்ஸ்ல எந்த ஒரு டெபினிஷனுக்கும் டிவைடட் பை டைம் கொடுத்தா அதை ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப்னு சொல்லுவோம். ஓகே, ரேட் ஆஃப்னு சொல்லுவோம். அது எவ்வளவு டைம்ல எவ்வளவு ஃப்ளோ ஆகுது அதை பொறுத்துதான் ஐ வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதனால அது ரேட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். இதை வச்சு சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் SI யூனிட் ஆஃப் சார்ஜ். SI யூனிட் ஆஃப் சார்ஜ் Q. இதோட யூனிட் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா கூலும். இதோட கூலுமோட சிம்பல் வந்து கேபிட்டல் C. மின்னூட்டத்தின் SI அலகு. SI அப்படின்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல் அப்படின்னு அர்த்தம். உலக அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு முறை. ஓகே, மின்னூட்டத்தின் அலகு வந்து கூலும், கேபிட்டல் C. இந்த கூலும் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கூலும் that is equal to 1 கூலும் equal to 6 into 10 power 18 electrons. ஒரு கூலும் என்பது 6 into 10 power 18 எலக்ட்ரான் எண்ணிக்கைக்கு சமம். எலக்ட்ரான் ஸோ எவ்வளவு கணக்கு எடுக்கணும்? இந்த அளவுக்கு எலக்ட்ரானை கணக்கு எடுத்தோம்னா அதுதான் ஒரு கூலும். ஓகே, அதுதான் சார்ஜோடைய அளவு. பவர் 18னா எத்தனை ஜீரோ வரும்? 18 ஜீரோ வருமா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அத்தனை எலக்ட்ரான் சேர்ந்தாதான் அது ஒரு கூலும். அதுதான் சார்ஜ்னு சொல்றது. சரியா? அவ்வளவு சார்ஜும் வந்து எவ்வளவு டைம்ல நகருதோ அதான் கரண்ட். புரியுதா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரானோட மின்னூட்டத்தின் மதிப்பு. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான்ங்கிறது எவ்வளவு சார்ஜ்ல இருக்கும்? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 into 10 power minus 19 கூலும். ஒரு எலக்ட்ரானின் மின் சுமையின் மதிப்பு. இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்ப நான் சொல்றது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? இது நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் SI யூனிட் ஆஃப் கரண்ட். கரண்டோட SI யூனிட் என்ன? ஆம்பியர். SI யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து ஆம்பியர். மின்னோட்டத்தின் SI அலகு. இது வந்து ஆம்பியர்ங்கிறது யாரோட பேர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு பிரெஞ்சு சயின்டிஸ்ட். ஓகேயா? பிரெஞ்சு சயின்டிஸ்ட். அவரோட பேரு ஆண்ட்ரே மேரி ஆம்பியர்.
அந்த பேரை மட்டும் அப்படியே இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, ஆண்ட்ரே மேரி ஆம்பியர். அவரோட பேர்ல தான் இந்த ஆம்பியர் அப்படிங்கிற யூனிட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? எல்லாமே மோஸ்ட்லி பிசிக்ஸ்ல வரக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே ஒருத்தரோட பேரை வச்சுதான் வரும். நம்ம ஏற்கனவே எழுதின கூலும்னு எழுதிருக்கோம்ல, அது கூட ஒருத்தரோட பேர் தான். சரியா? அவர் பேரை வச்சுதான் அந்த அலகு வந்து நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்தது டெஃபினிஷன் ஆஃப் 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் இஸ் constituted by the flow of 1 coulomb of charge per second. One coulomb of charge per second. ஒரு ஆம்பியர் என்பது ஒரு வினாடி கால அளவில் நகரும் ஒரு கூலும் அளவுள்ள மின்னூட்டத்தின் எண்ணிக்கை. ஓகே, இந்த ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது மில்லி ஆம்பியர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட சிம்பல் வந்து எப்படி இருக்கும்னா 1 MA அப்படின்னு சொன்னா அது வந்து 10⁻³ ஆம்பியர் இருக்கும். இது வந்து மில்லி ஆம்பியர், எம்னா மில்லின்னு சொல்லுவோம். இதே 1 இந்த சிம்பல் போட்டிருந்தோம்னா இதுக்கு பேரு மைக்ரோ ஆம்பியர், 10⁻⁻6. இது வந்து மைக்ரோ. ஒரு ஒரு செகண்ட்ஸ்ல எவ்வளவு கூலம் ஃப்ளோ ஆகுது, சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதான் 1 ஆம்பியர். 1 coulomb divided by 1 second. So இதுல 1 ஆம்பியர் that is equal to 1 coulomb divided by 1 second. இது எழுதிக்கலாம். இதே நம்ம வந்து கரண்டோட இன்னொரு யூனிட்டும் எழுதணும். என்னன்னா அனதர் யூனிட் ஆஃப் கரண்ட். கரண்ட்டுக்கு ஒரு யூனிட் சொன்னோம்ல, ஆம்பியர்னு சொன்னோம்ல, அதுக்கு இன்னொரு யூனிட் இருக்கு, அனதர் யூனிட் ஆஃப் கரண்ட். இது எஸ்ஐ யூனிட் கிடையாது. சரியா? நார்மலா சொல்றது. கரண்டோட யூனிட் நம்ம என்ன எழுதிருக்கோம் சொல்லுங்க? ஆம்பியர்னு எழுதிருக்கோம்ல. இப்ப நாம சொல்ல போறது என்ன அப்படின்னா கூலும் பர் செகண்ட், அதாவது CS⁻⁻1 கூலும் பர் செகண்ட். ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட். கூலும் பை வினாடி, அதாவது மின்னோட்டத்தின் மற்றொரு அலகு.
கூலும் பை வினாடி. இதுவும் தெரியணும். CS பவர் -1 அப்படிங்கிறதும் இங்கிலீஷ்ல தெரியணும். அதையும் மிஸ் பண்ணாம எழுதிக்கோங்க. ஓகேயா? எழுதியாச்சா? அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஒரு சம் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க இந்த இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது மாதிரி. அதுல ஒரு கொஸ்டின் எழுதிக்கோங்க. A current of 0.5 ampere is drawn by a filament of an electric bulb for 10 minutes. Find the amount of electric charge find the amount of electric charge that flows through the circuit. ஒரு மின்னிலை விளக்கில் ஒரு மின்னிலை விளக்கு 10 நிமிடங்கள் பயன்படுத்தப்படுவதன் மூலம் பயன்படுத்தப்படுவதால் 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் செலவாகிறது. எனில் அதில் எவ்வளவு மின்னூட்டம் சென்றுள்ளது. இந்த ரெக்கார்டு கிளாஸ் எல்லாம் பழகிட்டோம்னா அவ்வளவுதான். இந்த இன்னும் 2 நாள் 3 நாள்ல ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவே யாரும் இருக்க மாட்டீங்க. இரண்டாவது பட்சமா ஆக்கிடுவீங்க. அது என்னன்னு புரியுதா? ரெக்கார்ட் கிளாஸ் ஏன் அனுப்பலங்கிற ஒரு பெரிய ரீசன் என்ன தெரியுமா? இப்போ இதுனா கம்பல்சரி அந்த டைம் வந்தே ஆகணும், அப்படிதானே? மிஸ் பண்ணா போயிடும். இல்லைன்னா சாட்டர்டே சண்டே வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப முடியாத பட்சத்துல ஓகே. சில பேர் என்ன பண்ணுவீங்க, அதான் ரெக்கார்டட் கிளாஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்துல அதர் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. வேற ஏதாவது ஒர்க்கு போகணும், அந்த ஒர்க்கு பெருசாவே இருக்காது. இருந்தாலும் நான் எவ்வளவு நேரம் தான் படிச்சுட்டே இருக்கிறது, எனக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் வேணுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போயிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அப்படிதானே? நான் ஒர்க் போயிட்டு வரேன், அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்றேன், நான் போறேன் வரேன் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. ரெக்கார்ட் கிளாஸ் அனுப்புறேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க அதுல கரெக்டா இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க, படிக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. சம்டைம்ஸ் நான் அதை டெலிட் பண்ணிடுவேன், அதுல அப்படியே இருக்காது. ரெக்கார்ட் கிளாஸ் இப்ப இருக்கிறது அடுத்த மந்த்ல அனுப்பும் போது ஃபுல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு தான் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குவேன். ஸோ அதனால நீங்க அது இருக்குன்னு நினைச்சிட்டும் இருக்காதீங்க, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது 300. இதுல வந்து எப்படி போடணும்னு பாருங்க. இந்த கொஸ்டின்ல 0.5 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்கல்ல, அது எதோட வேல்யூ?
ஐ கரண்டோட வேல்யூ. சரியா? என்ன கொடுத்திருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஒரு பல்ப் எரியுது, 10 நிமிஷம் எரியுது, அதுல எவ்வளவு கரண்ட் செலவாயிருக்குன்னா 0.5 ஆம்பியர் கரண்ட் செலவாயிருக்கு. ஸோ இதுல வந்து என்ன சார்ஜ் அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது ஃபார்முலா என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா இல்ல, I = Q by T. ஸோ ஐயோட வேல்யூ கொஸ்டின்ல இருக்கு 0.5 ஆம்பியர். Q தான் நம்ம என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். டைம் கொஸ்டின்ல இருக்கு என்னது, 10 minutes. பட் டைம் வந்து பொதுவா எதுலதான் சொல்லணும், செகண்ட்ஸ்ல சொல்லணும். அப்ப இந்த மினிட்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, இத செகண்ட்ஸா மாத்துங்க. என்ன பண்ணணும், இன்டூ 60ஆல பெருக்கணும். ஓகேவா? மினிட்ஸ் செகண்ட்ஸா மாத்துறதுக்கு 60ஆல பெருக்கணும். அப்ப என்ன வரும், 600 செகண்ட்ஸ். இப்போ நான் வந்து இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறேன், Q கண்டுபிடிக்க போறேன். சோ இந்த ஃபார்முலாவை நான் சேஞ்ச் பண்றேன். எப்படி சேஞ்ச் பண்றேன்னா, Q = அப்ப அந்த T இந்த சைடு வருமா, அப்ப I into T அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இந்த ஃபார்முலால ஐயோட வேல்யூ என்ன போடுவோம், 0.5. T வந்து நாம இப்ப போட்ட 600. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 300 வரும். சோ அந்த 300 தான் என்ன யூனிட், 300ங்கிறது என்னது, கூலும். சி, கியூவோட யூனிட் வந்து சி தானே. ஓகேயா? சோ இது இங்க வந்து டைம் 10 minutes அப்படிங்கறது செகண்ட்ஸா மாத்தி தான் 600 வந்திருக்கு. ஓகேவா? ஒன் மினிட் அப்படிங்கிறது எத்தனை செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸ். மினிட்ஸ செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு 60ஆல மல்டிப்ளை பண்ணும். அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டாபிக் சின்ன டாபிக் மாதிரி போட்டுக்கோங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். மின் அழுத்தம். சோ இதுக்கான டெபினிஷன் என்னன்னா, V = W by Q. V அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட சிம்பல், கேபிட்டல் V. ஓகே, இதுல W அப்படின்னா அது என்னன்னா ஒர்க் டன், செய்யப்பட்ட வேலை. வோல்டேஜ் சொல்றோம்ல, அதுதான் V. சரியா? செய்யப்பட்ட வேலை. அப்புறம் Q அப்படிங்கிறது சார்ஜ், மின்னூட்டம். வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், அதாவது வீணா எப்படி இதை டிஃபைன் பண்ணிருக்கோம் பாருங்க. V W by Qன்னு சொல்றோம்ல, ஒர்க் டன், செய்யப்பட்ட வேலை. எதனால வேலை செய்யப்படுது, எந்த வேலை செய்யப்படுது அப்படின்னா, இப்ப வந்து ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். இது ஒரு மின் கடத்தி. இதுல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. சரியா? இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. கரண்ட் என்ன சிம்பல்ல சொல்லுவோம், I. கரண்ட்னா என்னன்னு டெபினிஷன் படிச்சோம், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது சார்ஜ். அப்படிதானே? சார்ஜ் வந்து மூவ் ஆகுறது தானே ஐன்னு சொன்னோம். அந்த சார்ஜ் மூவ் பண்றது எது, அதான் W. சரி, அதான் V, வோல்டேஜ். இந்த சார்ஜ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு அது என்ன செய்யுது, வேலை செய்யுது. அந்த வேலை தான் என்னது, செய்யப்பட்ட வேலை. புரியுதா? சோ அதுதான் V அப்படின்னு சொல்லக்கூடியது, வோல்டேஜ். இது வந்து பிரஷர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுனால இல்ல எலக்ட்ரிக் பிரஷர் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதான் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். அதோட சென்டென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
The electrons move only if there is a difference of electric pressure only if there is a difference of electric pressure. Is called electric called potential difference. Potential difference நாலும் electric potential நாலும் ஒண்ணுதான். Okay, a potential difference of the conductor along the conductor. Along na அதோட starting ending point க்கு நடுவுல measure பண்ணுவோம்னு அர்த்தம். Along the conductor. Note பண்ணியாச்சா? ஒரு மின் கடத்தியில் எலக்ட்ரான்கள் பொதுவாக நகர்வதற்கு ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு மின் அழுத்தம் மின் அழுத்தம் கொடுக்கப்படுவதால் சரி மின் அழுத்தம் தேவைப்படுகிறது. அந்த கடத்தியின் முழுவதும் செயல்படும் மின்னழுத்த வேறுபாடே மின் அழுத்தம் என வரையறுக்கப்படுகிறது. மின்னழுத்த வேறுபாடு எலக்ட்ரிக்கல் பிரஷர் டிஃபரன்ஸ் மின் அழுத்தம் என வரையறுக்கப்படுகிறது. இத சம்டைம் மின் இயக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, இந்த மின் அழுத்தம் இருக்குல்ல அதுக்கு மற்றொரு பெயர் வந்து தமிழ்ல மின் இயக்கு விசை அப்படின்னு சொன்னாலும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தான். மின் இயக்கு விசை
Yeah, so அடுத்த பாயிண்ட் SI யூனிட் ஆஃப் potential difference. Electric potential difference is volt. இது வந்து வோல்ட் பி அப்படின்னு கேபிட்டல் சிம்பிள் சொல்லுவோம். ஓகேவா? மின் அழுத்தத்தின் அலகு வோல்ட். மின் அழுத்தத்தின் SI அலகு வோல்ட். இந்த வோல்ட்ங்கிறது யாரோட பேர்ல வந்திருக்கு அப்படின்னா அலெசாண்டரோ வோல்டா அப்படிங்கிறவரோட பேரு. இவர் வந்து ஒரு இட்டாலியன் சயின்டிஸ்ட். நோட் பண்ணியாச்சு. அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் வோல்ட் இஸ் volt named Alexandro Volta. Italian scientist. இத்தாலிய நாட்டை சேர்ந்த விஞ்ஞானியான அலெக்சாண்டரோ வோல்டா என்பவரின் பெயரால் வோல்ட் குறிக்கப்படுகிறது. என்பவரின் பெயரால் குறிக்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 1 வோல்ட் அப்படின்னா என்ன? 1 volt equal to 1 joule by coulomb. 1 coulomb. அதாவது ஒர்க் டன்னு சொன்னோம் இல்லையா, அதோடைய யூனிட் வந்து ஜூல். வேலை அப்படிங்கறதோட அலகு வந்து ஜூல். ஓகே, செய்யப்பட்ட வேலை அப்படின்னு எழுதணும்ல டெபினிஷன். சோ அந்த செய்யப்பட்ட வேலையோட அலகு வந்து ஜூல்னு தெரியணும். வேலைக்கான அலகு ஜூல் தான். ஹீட் எனர்ஜி ஜூல் தான். 3 இதுக்கு ஜூல் வரும்பா. இதனா சைட்ல நோட்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. மொத்தம் 3 இதுக்கு ஜூலோடைய யூனிட் சொல்லுவோம். எதுலன்னா ஒர்க், ஹீட், எனர்ஜி. வேலை, வெப்பம், ஆற்றல், இந்த 3க்குமே அலகு வந்து ஜூல் தான். யூனிட் வந்து ஜூல். ஓகே, இதுல ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் V equal to W by Q. W னா இது வந்து ஒர்க் டன். Q னா என்ன? சார்ஜோட யூனிட் என்ன? C கூலும். அது நமக்கு தெரியும் தானே ஆல்ரெடி. மின்னூட்டத்தின் அலகு வந்து கூலும். ஓகே, இதான் 1 வோல்ட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். இது சென்டென்ஸா சொல்லணும்னா 1 volt potential difference between 2 points in a current carrying conductor when 1 joule of work is done to move a charge of 1 coulomb from one point to another. ஏதாவது புரிஞ்சுதா? 1 வோல்ட்னா எப்படி டிஃபைன் பண்ணணும்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு சார்ஜை கொண்டு போறதுக்கு செய்யப்படுற வேலை, அதான வோல்டேஜ்னு சொல்லுவோம். அப்ப அந்த சார்ஜ் நகர்த்துறதுக்கு அந்த ஒர்க் டன் இருக்குல்ல, அது எவ்வளவு இருக்கணும்? 1 ஜூல் இருக்கணும். சரியா? அதுதான் இப்ப எழுத போறோம். அதை எழுதிக்கோங்க.
1 volt is the potential difference between two points in a current carrying conductor when 1 joule of work is done to move a charge of 1 coulomb. ஒரு வோல்ட் என்பது கடத்தியின் ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடையே ஒரு மின்னூட்டத்தை நகர்த்துவதற்கு செய்யப்படும் 1 ஜூல் வேலையின் அளவிற்கு சமம். 1 கூலும் மின்னூட்டத்தை 1 கூலும் மின்னூட்டத்தை நகர்த்துவதற்கு 1 ஜூல் அளவு செய்யப்பட்ட வேலைக்கு சமம். சரியா? இதுதான் ஒரு வோல்ட் அப்படிங்கிறதுக்கான டெபினிஷன். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து இதுக்கு முன்னாடி அம்மீட்டர் நான் சொன்னல, அதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கலாம். The instrument used to measure voltage, that is called voltmeter. அதாவது potential difference. சரியா? Potential difference is measured by the instrument called voltmeter. Potential difference இதுல மாதிரி எழுதிக்கோங்க. Potential difference is measured by the instrument called voltmeter. மின் அழுத்தத்தை அளக்க உதவும் கருவி வோல்ட்மீட்டர். வோல்ட்மீட்டர் அப்படின்னா அதோட சிம்பல் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். அதாவது சர்க்யூட் டயக்ராம்ல சில ஒவ்வொன்றுக்கும் சிம்பல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுல இந்த மாதிரி வி போட்டு ரவுண்ட் போட்டா அது வந்து வோல்ட் மீட்டர்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி
இது கரண்ட மெஷர் பண்றதுக்கு வந்து அம்மீட்டர், அது இதோட சேர்த்து எழுதிக்கோங்க. Instrument used to measure current is ammeter. ஒரு மின் சுற்றில் உள்ள மின்னோட்டத்தை அளக்க உதவும் கருவி அம்மீட்டர். இந்த அம்மீட்டரோட சிம்பல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ போட்டு ரவுண்ட் போட்டிருக்கும். சோ அதான் அம்மீட்டரோட சிம்பல். ஓகேவா? ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இதுல ஒரு சம் பாருங்க. இந்த சம் எப்படி கொண்டு பாருங்க. How much work is done in moving a charge of 2 coulomb across 2 points having potential difference having potential difference 12 volt. ஒரு மின் கடத்தியில் இரு முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடு 12 வோல்ட். இரண்டு கூலும் அளவு மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்பட்ட வேலை என்ன? மின்னூட்டத்தை நகர்த்துவதற்கு அந்த மின் கடத்தியில் செய்யப்பட்ட வேலை என்ன? இப்போ நாம இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, இப்ப நம்ம ஒண்ணு படிச்சோம்ல, V ஈக்குவல் டு W பை Q. இதுல வந்து V கொஸ்டின்ல இருக்கு, எவ்வளவு இருக்கு? 12 வோல்ட் இருக்கா? அண்ட் Q கூட இருக்கு, எவ்வளவு இருக்கு? 2C இருக்கா? நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்? W. அப்ப இந்த ஃபார்முலாவை மாத்துங்க. W ஈக்குவல் டுன்னு கொண்டுவாங்க. இப்ப W ஈக்குவல் டு இந்த Q இந்த சைட் போனா V இன்டூ Q. சரியா? அப்போ W ஈக்குவல் டு V வந்து 12 அண்ட் இது 2, Q வந்து 2. இந்த மல்டிப்ளை பண்ணா W ஈக்குவல் டு என்ன வரும்? 24. இதுக்கு என்ன யூனிட் சொல்லுங்க? Wனா ஒர்க் தானே. ஒர்க்கோட யூனிட் என்ன சொன்னேன்? ஜூல். சோ இதான் ஃபைனல் ஆன்சர். W ஈக்குவல் டு 24 ஜூல்.
இதுவரை நோட் பண்ணியாச்சா? புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு லா, ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லான நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். ஓம்ஸ் லாவோட ஈக்குவேஷன் என்ன? ஓம் விதி. சரிக்கா, நீங்க ஓம்ஸ்ல வந்து எப்படி வரும்னா, அந்த V இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I அப்படின்னு வரும். அதாவது V ஒரு சர்க்கியூட்ல வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனா கரண்ட்டும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் கம்மியானா கரண்ட்டும் கம்மியாகும். ஸோ அதுதான் ஓம்ஸ்லான்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ரிலேஷன் பிட்வீன் V அண்ட் I அதை ஃபர்ஸ்ட் சொன்னவர் வந்து ஜார்ஜ் சைமன் ஓம். அதை வச்சுதான் நம்ம இந்த ஓம்ஸ்லாங்கிறது சொல்றோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா, டெஃபினிஷன் voltage potential difference V is directly proportional to the current. Okay. Potential difference V across V is directly proportional to electric current flowing through it. Flowing through the circuit. ஒரு மின் சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு என்பது மின்னோட்டத்திற்கு நேர்தகவில் இருக்கும். நேர்தகவுனா என்ன? ஒண்ணு கூடுனா இன்னொன்னு கூடும், ஒண்ணு குறைஞ்சா இன்னொன்னு குறையும். அதுதான் நேர்தகவு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் அதான் அர்த்தம். சரியா? சோ இப்போ இந்த இங்க ஒரு ஈக்குவேஷன் எழுதிருக்கோம்ல, இது வந்து இந்த சிம்பிளுக்கு பேர் தான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பேரு. இதை எடுத்துட்டு ஈக்குவல் சிம்பிள் போட்டாதான் அது ஒரு ஈக்குவேஷனா மாறும். அப்படி ஈக்குவல் சிம்பிள் போடும்போது அதுல பக்கத்துல ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ சேர்க்கணும், அதுதான் ஆர். ஓகேயா? இதுதான் நம்ம ஓம்ஸ் லாவுடைய ஈக்குவேஷனா நம்ம சொல்லக்கூடியது, V ஈக்குவல் டு IR. சோ இதான் ஓம்ஸ் லாவோட ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? இல்ல வீணா என்ன உங்களுக்கு தெரியும் தானே? வீணா என்ன? வோல்ட். யூனிட் சொல்லுங்க. ஐனா என்ன யூனிட்? கரண்ட்டுக்கு என்ன யூனிட் வரும்? ஆம்பியர். கரெக்டா? ஆர்னா அப்ப என்னது வரும்? ரெசிஸ்டன்ஸ். இந்த ஆர்னு ஒண்ணு எழுதி போல, அதுக்கு பேர் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா? இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து மின் தடைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. இதோடைய அலகு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓம்னா நம்ம ஊர் பேர் மாதிரி இருக்கே அப்படி யோசிக்காதீங்க. பட் ஓம்ங்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகேலாம். அடுத்தது நெக்ஸ்ட், இவர் வந்து எந்த சயின்டிஸ்ட்னா ஜெர்மன் சயின்டிஸ்ட். அடுத்த பாயிண்ட், ஜார்ஜ் சைமன் ஓம் இவரோட பேரு. அதை வச்சுதான் இந்த யூனிட் ஓமே நம்ம சொல்றோம். George Simon Ohm is a German scientist. ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? அடுத்தது, இந்த ஜார்ஜ் சைமன் ஓம் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள ரிலேஷன் கண்டுபிடிச்சவர்? V அண்ட் I. ஓகே, இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் கண்டுபிடிச்சவர் அவர் தான்.
Relation between V and I, at first found by George Simon Wood. V மற்றும் I இடையே உள்ள தொடர்பை முதலில் கண்டறிந்தவர். ஓம்ஸ் லா கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டாலும் இவரு தானே சொல்வீங்க. புரியுதா? ஓம்ஸ் லா கண்டுபிடிச்சவர் இவரு. ரெசிஸ்டன்ஸோட யூனிட் யாரோட பேர்ல இருந்து வந்திருக்குன்னு கேட்டாலும் இவர் தான். BI இடையில உள்ள ரிலேஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டாலும் இவர் தான். ஓகேவா? இந்த ஓம் அப்படிங்கிறது வந்து சிம்பிளா மென்ஷன் பண்ணணும்னா அதோட சிம்பிள் இந்த மாதிரி போடணும். இந்த சிம்பிள் வந்து ஒரு கிரீக் லெட்டர், கிரேக்க எழுத்தால குறிப்பிடக்கூடிய ஒரு சிம்பிள் தான் இது. ஓமோட சிம்பிள் இது நோட் பண்ணிக்கணும். ஓமோட சிம்பிள் வந்து கிரேக்க லெட்டரால மென்ஷன் பண்றோம். ஓகே, அடுத்த பாயிண்ட் சொல்லலாமா? நெக்ஸ்ட் இது வரை நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? நிறைய எலக்ட்ரீஷியன் எல்லாம் இருக்கீங்கல்ல, சொல்லுங்க. எலக்ட்ரிக்கல் படிச்சுக்கோங்க. எலக்ட்ரீஷியன் எல்லாம் இருப்பீங்க தானே. ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? கரண்ட ஆப்போஸ் பண்றது, அதாவது மின்னோட்டத்தை செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அதுக்கு பேர் என்னதான்? ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து எப்படிலாம் இருக்கலாம்? ஹீட் ஃபார்மேட்ல இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் தான். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகுறது ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ் தான். அப்புறம் இந்த மெட்டீரியல் செய்யறாங்க இல்லையா, காப்பர் மெட்டீரியல், அது செய்யும் போது அதுல மேனுபேக்சரிங்ல டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதனாலும் நமக்கு வந்து என்ன வரலாம்? ரெசிஸ்டன்ஸ் வரலாம். ஓகேவா? சோ வேற எது மூலமா ரெசிஸ்டன்ஸ் வரலாம்? கண்டக்டர் வந்து நம்ம பாஸ் ஆகக்கூடிய கண்டக்டரோட லைன் ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம சர்க்கிள் லைனா இருந்தாலும் அதனாலயும் என்ன இருக்கலாம்? ரெசிஸ்டன்ஸ் வரலாம். நிறைய ரீசன் இருக்கு. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸை நாமளாவே ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணவும் செய்யலாம். நாமளே ரெசிஸ்டன்ஸை ஒரு கண்டக்டர்ல வந்து பிக்ஸ் பண்ணவும் செய்யலாம். அந்த ரெசிஸ்டன்ஸை மாத்துறது மூலமா கரண்ட்டையும் மாத்தலாம். ஓகேவா? சோ இது அடுத்த பாயிண்ட். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கறத எழுதிக்கலாம். Resistance resist the flow of charges. Resistance resist the flow of charges, or resistance opposes the current. மின்னூட்டங்களின் நகர்வை தடுப்பது அல்லது
மின்னூட்டங்களுக்கு எதிர் திசையில் செயல்படுவதை மின்தடை என்கிறோம். மின்னூட்ட நகர்விற்கு எதிர் திசையில் செயல்படுவதை மின்தடை என்கிறோம். SI unit of resistance is ohm. அந்த ஓம் அப்படின்னா அந்த சிம்பிள் ஆல்ரெடி எல்லாமே சொன்னேன். மின்தடையின் SI அலகு ஓம். ஓகே, இதுல 1 ஓம் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? 1 வோல்ட் டிவைடட் பை 1 ஆம்பியர். 1 ohm that is equal to 1 volt divided by 1 ampere. Okay, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஓம்ஸ் லாவோட ஈக்குவேஷன் என்ன எழுதணும்? V equal to IR. இத வேற எப்படி எழுதலாம்? R I equal to எழுதுனா எப்படி எழுதலாம் சொல்லுங்க? I equal to சொன்னா இந்த R இந்த சைடு வரும், அப்ப என்ன வரும்? V by R. இதே R equal to எழுதுனா என்ன எழுதலாம்? V by I. புரியுதா? இந்த மூணுமே ஈக்குவேஷன்ஸ் தான். நமக்கு ஏதாவது சம்ஸ் கேட்கும் போது இது மூணுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதை எழுதிக்கோங்க. V equal to IR, I equal to V by R, R equal to V by I. சரியா? If the resistance is doubled, the current gets halved. At the point. If the resistance is doubled, the current gets halved. அதாவது மின் தடையை 2 மடங்காக்கினால் மின்னோட்டம் பாதியாக குறையும். பாதி, half value. ரெசிஸ்டன்ஸ் வந்து டபுள் ஆனா என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ கம்மி தானே ஆகும். அதோட அளவு தான் இங்க நம்ம சொல்றோம். ரெசிஸ்டன்ஸை டபுள் ஆகுனா கரண்ட் வந்து குறையும். எவ்வளவு குறையும்? ஏற்கனவே போயிட்டு இருக்கிறதுல ஹாஃபா குறைஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட். A component. சொல்லுங்க, என்ன டவுட்? வோல்டேஜும் கரண்ட்டும் அதுதான் சொல்றேன். அதாவது இல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து டபுள் ஆனா கரண்ட் கம்மியாகும் சொல்றோம்ல. அப்ப கரண்ட் கம்மியானா எதுவும் கம்மியாகும். ஐயூபியும் என்ன ரிலேஷன்? ஐயூபியும் என்ன ரிலேஷன்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்ப இது கம்மியானா இதுவும் கம்மி தானே ஆகும். ஓகேவா? ஆனா நீங்க அப்படி கம்மி ஆக கூடாதுன்னா வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதுல யூஸ் பண்ணணும். என்னது? ரியோஸ்டர். ஓகேயா?
ரியோஸ்டாட்ங்கிறது என்னன்னா வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். நம்ம வோல்டேஜ் வந்து இந்த இதுல ரெகுலேட்டர் பார்த்துருக்கீங்கல்ல, ரெகுலேட்டர் தான் நம்ம ரியோஸ்டாட்னு சொல்றோம். ஓகேவா? ரெகுலேட்டர் இந்த ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வேற இதுல யூஸ் பண்ணுவோம், அதிகமா கரண்ட் இருக்கக்கூடியது. ஓகேவா? அதுல வந்து வோல்டேஜ் வந்து பாதிக்காத அளவுக்கு கரண்ட் மட்டும் பாதிக்கும், பட் எது பாதிக்காது, வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதுக்காக தான் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்றது. ஓகே, அடுத்த பாயிண்ட் அதுதான் எழுதுறோம். A component used to regulate current without changing the voltage. Without changing the voltage is called variable resistance. ஒரு மின் சுற்றில் மின் அழுத்தத்தை பாதிக்காத வண்ணம் பாதிக்காத முறையில் மின்னோட்டத்தை மட்டும் மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம். மின்னோட்டத்தை மட்டும் மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் மின்தடை மாற்றி. வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், மின்தடை மாற்றி. ஸ்டெபிளைசர். ஸ்டெபிளைசர்னா என்ன? ஸோ அதுல வந்து என்ன ஆகும்னா, அதுல வேற ப்ராசஸ் வரும், நான் அதை சொல்றேன். ஸ்டெபிளைசர் ஸோ இதுல வந்து கரண்ட் சேஞ்ச் பண்ணலாம், நாமளே கூட்டலாம் குறைக்கலாம். ஸோ அதான் இதுல வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வருது. ஓகேவா? ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்றது ரெகுலேட்டரா ஸ்டெபிளைசரா? ஸ்டெபிளைசர். மாத்தி சொல்றேன் சார், மாத்தி சொல்றேன் சார். ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்றது ஸ்டெபிளைசர். ரெகுலேட்டர்ங்கிறது ஃபேன்ல இருக்கிறது. கரெக்டா? ஃபேன்ல இருக்கிறது. அப்புறம் வேற எதுல வரும்? இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதான் ரெகுலேட்டர். ஓகேவா? கரண்ட கூட்டுறது குறைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ், அதுதான் ரெகுலேட்டர். ஸ்டெபிளைசர்ங்கிறது என்னது? ஸ்டேபிளா வச்சுக்கிறது. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட், இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம் இல்லையா, இத வந்து இன்னொரு பேர் சொல்லலாம். அது என்னன்னா ரியோஸ்டர். இந்த டிவைஸ்க்கு பேரு சரியா? டிவைஸ் இஸ் கால்டு rheostat is used to change the resistance in the circuit. In an electric circuit, a device called rheostat used to change the resistance. Rheostat என்பது ஒரு மின் சுற்றில்
மின் தடையை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி. ஓகேயா? ஸோ இது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எதை வச்சு பார்த்துட்டு இருக்கோம்? ஓம்ஸ் லா, அப்புறம் அதோடைய பாயிண்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான். ரெசிஸ்டன்ஸ் எதை பொறுத்து டிஃபென்ஸ் வேரி ஆகும் அப்படிங்கிறது. நான் எழுதும் போதே கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்கோங்க. நான் இங்கிலீஷ்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் தமிழ்ல எழுதுறேன். இந்த டைம் எல்லாமே பொறுமையா தான் எழுதுறேன். ஸோ இந்த டைம்ல கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான். இப்ப ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும்னா ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ. ஓகேவா? அதாவது இந்த சிம்பிள் என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னேன், ப்ரொபோர்ஷனல். எல் அப்படின்னா என்னன்னா லென்த் ஆஃப் த கண்டக்டர். சரியா? எல்னா கடத்தியோட நீளம். ஒரு கடத்தியில ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெபினேஷன். எல் லென்த் ஆஃப் கண்டக்டர், ஏ கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் கண்டக்டர். கடத்தியின் நீளம். ஏ கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பு. இதுல என்ன அர்த்தம்னா கவனிங்க, ஒரு ஈக்குவேஷன் எழுதும் போது நியூமரேட்டர் டு நியூமரேட்டர் இருந்துச்சுன்னா அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதாவது ஆர் கூடுனா எல்லும் என்ன செய்யும்? கூடும். அதாவது எல் கூடுனா ஆரும் கூடும். ஏ அப்படிங்கிறது இது எப்படி இருக்கு? இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இதுவும் நியூமரேட்டர் டு நேர் நேரா இல்ல, ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இருக்கா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன ப்ரொபோர்ஷன்? இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அல்லது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது கிராஸ் செக்ஷன் ஏரியா கூடுச்சுன்னா இது குறையும், ரெசிஸ்டன்ஸ் குறையும். இது குறைஞ்சிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கூடும். புரியுதா? சோ இப்ப கவனிங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மின்னோட்டம் செல்லக்கூடிய ஒரு கடத்தி இது மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒரு ஒயர். ஓகேவா? இதோட லென்த் எல். எல் லென்த்ல இப்ப நான் வச்சிருக்கேன். இது ஒண்ணு. இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம், அதோட லென்த் இதை விட கொஞ்சம் பெருசு. ஓகேவா? இப்ப இதுல லென்த் லோவா இருக்கு, இதுல லென்த் எப்படி இருக்கு? ஹையா இருக்கு. இப்போ ஆறு இங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. இதுல கடத்தியோட நீளம் போக போக ரொம்ப தூரத்துக்கு கரண்ட் கொண்டு போகணும் அப்படின்னா அதோடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? கடத்தியோட நீளம் சின்னதா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் ஒரு சின்ன இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம்க்கு ஒரு ஒயரை கொண்டு போய் கனெக்ட் பண்ணி சுவிட்ச் போட்டா சீக்கிரமா உடனே வந்துரும்ல கரண்ட். இப்ப இதே இது ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அப்ப இபில சுவிட்ச் போட்டதுக்கு அப்புறம் இங்க நமக்கு கரண்ட் வர்றதுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டிலே ஆகும் தானே? கொஞ்சமாவது டிலே ஆகும் தானே? அதுக்கு என்ன ரீசன்? ரெசிஸ்டன்ஸ் தான். லென்த் அதிகமா இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். புரியுதா? ஸோ இப்போ லென்த் கம்மியா இருந்தா ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும்? கம்மியாகும். லென்த் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். அததான் இது ரெண்டுக்கும் என்ன ப்ரப்போர்ஷன் சொல்றோம்? டைரக்ட் ப்ரப்போர்ஷன். சரியா? இப்ப இதே ஆருக்கும் ஏக்கும் என்ன ப்ரப்போர்ஷன் சொன்ன? இன்வர்ஸ், எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னு சொன்னா ஒண்ணு கூடுனா ஒண்ணு குறையும். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க.
கிராஸ் செக்ஷன் ஏரியானா ஒண்ணும் கிடையாது. ஒரு கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஒயரை நடுவுல கட் பண்ணி அந்த வந்து குறுக்கு வெட்டு பரப்புன்னு சொல்றோம்ல, கிராஸ் செக்ஷன். இந்த இடம் எப்படி இருக்கு, சர்க்கிள் மாதிரி தானே இருக்கு. இந்த ஏரியா தான் கிராஸ் செக்ஷன் ஏரியான்னு சொல்றோம். இது வழியா தானே கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இதான் கிராஸ் செக்ஷன் ஏரியா. இது வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா. இன்னொன்னு இது ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா. இது மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஏ வந்து எப்படி இருக்குன்னா லோவா இருக்கு கிராஸ் செக்ஷன். இதுல ஏ வந்து ஹையா இருக்கு. இப்போ ஆர் இங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. லோவா இருக்கா, ஏ லோவா இருக்கா, அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருக்கு. ஒண்ணு கூடுனா ஒண்ணு குறையும் சொன்னல, அந்த மாதிரி. இங்க ஆர் எப்படி இருக்கும், லோவா இருக்கும். நல்லா ஃப்ரீயா மூவ் ஆகும், ஏன்னா நிறைய இடம் இருக்கிறதுனால. புரியுதா? இந்த மாதிரிதான் இதுக்கும் ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து நமக்கு தெரியணும். இந்த எக்ஸாம்பிள் டயக்ராம் வந்து கொடுப்போம். செப்பரேட் இல்ல, இது ஒன்னாதான் இருக்கு. அதாவது எக்ஸ்பிளனேஷன் தனித்தனியா சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஈக்குவேஷன் 3 சேர்ந்துதான் வரும். அதுல இது ரெண்டும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இது ரெண்டும் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஏரியா வந்து ஹையா இருக்கும். இப்ப இது ரெண்டும் லோவா இருந்தா இது எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். இது ரெண்டும் ஹையா இருந்தா இது லோவா இருக்கும். நோட் பண்ணியாச்சா, எழுதியாச்சா? ஓகே, இந்த ஈக்குவேஷன் ஒண்ணு எழுதணும்ல, ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ. இல்ல ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் எடுத்துட்டு ஈக்குவல் சிம்பிள் போட்டோம்னா, இல்ல ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும்னு சொன்னல ஓம்ஸ்லால, அது மாதிரி இங்க ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். இந்த மாதிரி எழுதணும் இந்த கான்ஸ்டன்ட் லெட்டரை. இது எல் பை ஏ. இந்த லெட்டர் வந்து எப்படி ரீட் பண்ணணும்னா ஆர்ஹெச்ஓ, ரோ அப்படின்னு வாசிக்கணும். ஓகே, இது பி சிம்பிள் மாதிரி போடக்கூடாது, இந்த இடத்துல வளைஞ்சிருக்கணும் கோடு. இந்த சிம்பிளுக்கு பேரு ரோ. இந்த ரோங்கிறது என்ன அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, இதுக்கு பேரு ரெசிஸ்டிவிட்டி, மின் தடை எண் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டினா கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ காப்பருக்கு ஒண்ணு இருக்கும், சில்வருக்கு ஒண்ணு இருக்கும், அந்த மாதிரி. ஓகேவா? நேச்சராவே இயல்பாவே இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ சொல்றோம். ரெசிஸ்டிவிட்டிங்கிறது ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு ஒரு வேல்யூல இருக்கும். சரியா? இந்த அடுத்தது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட் வந்து ஓம் மீட்டர். மின் தடை எண்ணின் எஸ்ஐ அலகு.
இப்போ ஓம்ஸ் லால நம்ம ஒரு 3 ஈக்குவேஷன் எழுதணும்ல, அது என்னலாம்? V equal to அப்புறம் I equal to V by R. அடுத்தது R equal to V by I. ஐயும் ஆரும் என்ன ரிலேஷன் பா? இங்க ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இருக்குல்ல, அப்ப என்ன? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இங்கேயும் பாருங்க, ஐயும் ஆரும் என்ன ப்ரொபோர்ஷன்? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இருந்தா ஒண்ணு கூடும் ஒண்ணு குறையும், அதுதான் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்றேன். இப்ப இதுவரை நோட் பண்ணியாச்சா? எஸ்ஐ யூனிட். இது வரைக்கும் என்னென்னலாம் எஸ்ஐ யூனிட் பார்த்துருக்கோம்? கரண்டோட எஸ்ஐ யூனிட் பார்த்தோம், சார்ஜோட எஸ்ஐ யூனிட், கரண்டோட எஸ்ஐ யூனிட், அப்புறம் வோல்டேஜ் அதுக்கோட எஸ்ஐ யூனிட், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட், இதெல்லாமே பார்த்துருக்கோமா? இப்போ ரெசிஸ்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட். இந்த யூனிட்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க கண்டிப்பா. இது ஒரு கொஸ்டின் வரும், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அது ஏதாவது ஒரு கேள்வி யூனிட்ல கண்டிப்பா கேட்பாங்க, சரியா? அடுத்தது ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி வந்து ஒரு மெட்டீரியல் கண்டக்டருக்கு காமனா ஒரு வேல்யூல இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூஸ் வில் பி லோ. ஏன்னா அது குட் கண்டக்டர்ஸ், அதனால அதை நல்லா கண்டக்ட் பண்ணும் கரண்ட். ஃபார் மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ் resistivity value will be low. இந்த இதோட ரேஞ்ச் வந்து எவ்வளவு இருக்குன்னா 10⁻⁻8 ஓம் மீட்டர் டு 10⁻⁻6 ஓம் மீட்டர், இந்த ரேஞ்ச்ல இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் ஒரு மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ்க்கான ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ. உலோகங்கள் மற்றும் உலோக கலவைகளுக்கு மின்தடை எண்ணின் மதிப்பு மிக குறைவாக இருக்கும். மின்தடை எண்ணின் மதிப்பு குறைவாக இருக்கும். அதோடைய ரேஞ்ச் வந்து 10⁻⁻18 ஓம் மீட்டர் டு 10⁻⁻6 ஓம் மீட்டர், இந்த ரேஞ்ச்ல இருக்கும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெசிஸ்டிவிட்டி வந்து இந்த இன்சுலேட்டர்ஸ் இருக்கு இல்லையா? இன்சுலேட்டர்ஸ்னா மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள். ஸோ அதை தான் இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் இன்சுலேட்டர் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூஸ் வில் பி ஹை. resistivity value will be high. இன்சுலேட்டர்ஸ்னா மின் காப்பான்கள் அல்லது மின் கடத்தாத பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். மின் காப்பான்களுக்கு மின்தடை எண்ணின் மதிப்பு அதிகமாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரப்பர், வேற வுட்டு, பிளாஸ்டிக், இதெல்லாம் சொல்லலாம் மின் கடத்தாத பொருட்கள். ஓகேவா? எக்ஸாம்பிள் ரப்பர், பிளாஸ்டிக்.
இதோட ரேஞ்ச் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 10^12 to 10^17 ஓம் மீட்டர். இது வந்து ரப்பருக்கும் பிளாஸ்டிக்கும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ. ஓகேயா? ஸோ இதுல இன்னைக்கு இது போதும். இது வந்து நாளைக்கு வரும்போது ரீட் பண்ணிட்டு வாங்க. இன்னும் ஒரு கிளாஸ் இருக்கு இது முடியறதுக்கு. இந்த டாபிக் முடியறதுக்கு இன்னும் ஒரு கிளாஸ் இருக்கு. நாளையோட இந்த டாபிக் முடியும். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி அப்பப்ப படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். மொத்தமா சேர்த்து வைக்காதீங்க. அப்பப்ப ரீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட் பார்க்க முடியாது அப்படின்னாங்க.